நீ நல்ல ஒரு ஆம்பளை சிங்கமாக இருந்தா நீ சினிமா துறையில் மட்டும்தான் ஹீரோவாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அங்கே சினிமா துறையில் வந்து கேமரா முன்னாடி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து ஆக்ஷன் சொன்னவொன்னே நடித்து அப்படியே தாவி டைவ் அடித்து வந்து விழறவன் ஹீரோ கிடையாது. ஸ்மார்ட்டாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட ஸ்மார்ட்டாக போயிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறவன் ஹீரோ கிடையாது. அரசியல் களத்தில் நடைமுறை வாழ்க்கையில் ஒரு இடத்துல 41 பேர் பலியாகின்னு இருக்கிறப்ப களத்தில் நின்று அவனை காப்பாற்றுறான் பாரு, அவன் தான் ஹீரோ. நீ ஹீரோவா? நீ ஹீரோ. நீ மேக்கப் போட்டு ரோஸ் பவுடர் அடித்து மேக்கப் போட்டு கையிலேயே நீ வந்து ஃபேனை வச்சுக்கிட்டு அழகாக ஒரு பொண்ணை வந்து நீங்கள் வந்து ஹீரோயினை வர வச்சு நீங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது வந்து அதை பார்த்து தான் உன் பின்னாடி நிற்கிறான். நீ ஸ்மார்ட்டாக நீ பண்ணுற சினிமா துறையில் அந்த ரியாக்ஷனை பார்த்து தான் உன் பின்னாடி நிற்கிறானே தவிர உன் கொள்கை கோட்பாடு பார்த்து யாரும் நிற்கலை. நாங்கள் கூட சரி ஏதோ ஒரு சில படத்தில் ஒரு தமிழன் படத்துலலாம் ஒரு அட்வொகேட்டெல்லாம் நடிச்சிருப்பாரு, அதெல்லாம் பார்க்குறப்ப பரவாயில்ல நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் அந்த குணாதிசயம் கூட அந்த படுகொலை செய்யப்படுறப்ப இல்லையே. அந்த வாகனத்திலேயே நீ பாதி பேரை தூக்கிட்டு போய் காப்பாற்றிருந்தனா நீ ஹீரோ. அந்த வாகனத்தை எடுத்து நீ மேற்கொண்டு நீ தூக்கி எடுத்து அவங்கள அம்பிக்கு சாகடிச்சிட்டு நீ எஸ்கேப் ஆகிட்டு அந்த விமான நிலையத்தில் ஊடக சகோதரர்கள் அவங்க அந்த நேரத்தில் பசியும் பட்டியுமா அங்கே உயிருங்க பலி இருக்கிறப்போ அவங்க பசி பட்டியே பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க கேள்வி. அவங்க கேட்குற கேள்வி கூட உனக்கு வந்து பதில் சொல்ல முடியாமல் நீ வந்து ஹாய் காமிச்சிட்டு பாய் காமிச்சிட்டு நீலாங்கரை வீட்டில் வந்து பூந்துக்கினா 48 மணி நேரம் கழிச்சு எல்லாரும் வந்து அசிங்கமாக கழுவி ஊற்றின உணவு தான் நீ என்ன பண்ண 1 hour ஒரு வீடியோ போட்ட. அந்த 1 hour வீடியோவில் கூட நீ என்ன பண்ண? பாதிக்கப்பட்டவங்களுக்காக நீ வருந்தி அழுது கண்ணீர் சிந்தனியா? கிடையாது. என்னுடைய மாவட்ட செயலாளரை தூக்கி நீ சிறையில் வச்சுட்டு என்ன என் மேலே கை வைங்க. உன் கட்சியோடைய பொதுச் செயலாளர் உண்மையான உன் மேலே பற்று, மக்கள் மேலே பற்று, பொறுப்பாளர் மேலே பற்று ஒரு கட்சி பொதுச் செயலாளர் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? தான் சிறைக்கு போனாலும் தான் கட்சி தொண்டனை பாதுகாக்கணும், தான் கட்சியில் உள்ள பொருளாளரை பாதுகாக்கணும். நீ என்ன பண்ணுற? எனக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது. நீ பெயில் பிட்டிஷன் போடுறப்ப கோர்ட்டில் எனக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை, எல்லாத்துக்குமே காரணம் மதியழகன் மாவட்ட செயலாளர் கோர்த்து விட்டு போயிட்ட. நீ ஒரு பொதுச் செயலாளரா? நீ எப்படி கட்சியை காப்பாற்றுவே? அந்த புசி ஆனந்து எப்படி பொறுப்பாளரே காப்பாற்றுறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, பயந்து ஓடிட்டீங்க. உன் தலைமை ஒன்றனால நீயும் ஓடி போய் ஒழிஞ்சிக்கினேன். எல்லாரும் தலைமறைவு, யாருமே எல்லா ஸ்டாண்டு எல்லாம் பயந்தாங்கோலி பசங்க. நீ வந்து திராவிட முன்னேற்றங்கள் ஓடி ஒழிஞ்சிட்டாங்கன்னு வந்து கேள்வி குத்து யார் பண்ணுறது? எத்தனை முறை சிறைக்கு போயிருக்காரு தெரியுமா இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள்? ஐயா கலைஞர் ஐயா அவர்கள் எத்தனை முறை சிறைக்கு போய் யாரும் சிறைக்கு அஞ்சாத சிங்கம் தான். எங்களுக்கெல்லாம் சிறைச்சாலை வந்து சிந்தனை சாலை. நீ இப்போதான் வந்திருக்கிற அரசியலுக்கு. நீ வந்து கத்துக்குட்டி, நேற்று பேஞ்ச மழையில் முளைச்ச காளான். நீ